ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மகாகாளி வர்சஸ் நரசிம்மர் வீடியோ போட சொல்லி ரொம்ப நாளாக நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்தீங்க. அதில் முக்கியமான நபர் தான் பார்த்தீங்கன்னா மூட்டைப்பூச்சி என்பவர். இவர் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் எல்லா வீடியோலையுமே நரசிம்மர் வர்சஸ் மகாகாளி வீடியோ போடுங்க, ரெண்டு பேருக்கும் பேட்டில் நடந்தால் யார் வின் பண்ணுறது எக்ஸ்பிளைன் பண்ணுங்கன்னு சொல்லி கேட்டுகிட்டே இருந்தார். ஸோ ரெண்டு பெரிய சுப்ரீம் பீங்குள்ள நம்ம பேட்டில் வைக்க போகிறோம். இது ஒரு ஃபேண்டசி பேட்டில் தான். சரி, ஓகே, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ரெண்டு காட்ஸுமே பார்த்தீங்கன்னா மக்கள் மத்தியில் அதிகமாக வழிபடக்கூடிய கடவுள்களாகவும் இவங்க ரெண்டு பேர் இருக்காங்க. மகாவிஷ்ணுடைய கோபத்தின் அவதாரமாக பார்த்தீங்கன்னா நம்ம நரசிம்மர் சொல்கிறோம். அதே மாதிரி ஆதிசக்தியான பார்வதி தேவியோட கோபத்தின் அவதாரமாக நம்ம மகாகாளி சொல்கிறோம். காளியில் நிறைய வருஷன் இருக்குது. பார்வதியோட நெட்ஸ்களில் சில காளி தோன்றிருப்பாங்க. பார்வதி தேவியோட கால் கொலுசுல இருந்து பத்திரகாளி தோன்றிருப்பாங்க. ஸோ நிறைய வருஷன் காளி இருக்குது. அண்ட் பார்வதியே வெவ்வேறு விதமான காளி அவதாரம் எடுத்திருக்காங்க. பட் இப்போ நம்ம அந்த பேட்டில் எடுக்கக்கூடிய அவதாரம் பார்த்தீங்கன்னா பார்வதியோட ரொம்ப உக்ரமான மகாகாளி அவதாரம். அண்ட் இந்த ரெண்டு கார்ஸோட ஆரிஜின் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் எல்லாருமே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நான் சொல்லி போர் அடிக்க விரும்பல. ஏன்னா மேக்ஸிமம் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா நரசிம்மர் அவதாரத்தோட ஆரிஜினாக சரியும் அண்ட் காளிதேவியோட அவதாரோட ஆரிஜினாக இருக்கட்டும் மேக்ஸிமம் எல்லாருமே தெரிஞ்சிருக்கும். ஸோ அதனால் இப்போ நம்ம இவங்களோட ஆரிஜினை பற்றி பார்க்க போகிறது கிடையாது. அதாவது இவங்களோட அவதார ஆரிஜினை பார்க்க போகிறது கிடையாது. நம்ம டேரெக்டாக பார்த்தீங்கன்னா பவர்ஸ் பேட்டிலுக்குள்ளே போயிடலாம். இவங்க காடஸ் ஆஃப் டெத், காடஸ் ஆஃப் டைம், காடஸ் ஆஃப் டிஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு சொல்லி ஆகணும். இவங்க இன்ஃபினிட்டி ஸ்ட்ரென்த், இன்ஃபினிட்டி ஸ்பீட், இன்ஃபினிட்டி டியூரபிலிட்டி, இன்ஃபினிட்டி ஸ்டாமினா. அதாவது இவங்களோட ஸ்ட்ரென்த்து பார்த்தீங்கன்னா எல்லையே கிடையாது. இப்போ எக்ஸாம்பிள் நம்ம ஹனுமனோட ஸ்ட்ரென்த்தை அளக்கலாம் இல்லையா? ஸோ இந்திரதேவனுடைய 1000 மடங்கு சக்தி வாய்ந்தவர். இல்லைனா 9 கிரகங்களே பார்த்தீங்கன்னா அசால்ட்டாக தூக்குவார். சூரியனை லிஃப்ட் பண்ணுவார். சூரியனை விட ஒரு 4 மடங்கு பார்த்தீங்கன்னா வெயிட்டான பொருளை தூக்குவார். இந்தமாரி பார்த்தீங்கன்னா அவரால் அளக்க முடியும். அதாவது ஹனுமனோட ஸ்ட்ரென்த் இவ்வளோ இருக்குங்க சொல்லி அளக்க முடியும். அது என்னதான் நம்ம இமேஜினபிள் அப்படின்னு சொன்னாலும் பட் எங்கேயோ ஒரு மூலையில் பார்த்தீங்கன்னா அவரோட ஸ்ட்ரென்த்துக்கு எண்டு கண்டிப்பாக இருக்கும். பட் இது காளிகிட்ட இந்த விஷயம் ஒர்க் ஆகாது. ஏன்னா மகாகாளியோட ஸ்ட்ரென்த் அப்படின்றது பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக இன்ஃபினிட்டி. அதாவது எல்லையே கிடையாது. அவங்க ஸ்ட்ரென்த்து அவங்களால தூக்க முடியாத ஒரு விஷயம்னு ஒன்று கிடையாது. என்டையர் யூனிவர்ஸுக்கும் அப்பாற்பட்டு இருக்கும் அவங்களுடைய பலம் அப்படின்றது. அதே மாதிரி தான் அவங்களோட ஸ்டாமினா. அவங்க சோர்வு ஆக மாட்டாங்க. அதாவது சோர்வு இப்போ நம்ம சண்டை போகிறோம் டைர்ட் ஆகும் இல்லையா? அவங்க இன்ஃபினிட்டியாக எத்தனை யுகமாக இருந்தாலும் அவங்களால ஃபைட் பண்ணிக்கிட்டே இருக்க முடியும். யுகமாக ஃபைட் பண்ணிகிட்டே இருக்க முடியும். டயர்ட் ஆக மாட்டாங்க. அதே மாதிரி தான் டியூரபிலிட்டி. நீங்கள் பிரம்மாஸ்திரம் மட்டும் இல்லை, பாசுபதாஸ்திரமே யூஸ் பண்ணாலும் அவங்கள அதை டிஃபீட் பண்ணாது. அண்ட் அவங்கள காயங்களை கூட ஏற்படுத்தாது. ஸோ எவ்வளோ அசுரர்கள் வந்தாலும் கோடிக்கணக்கான அசுரர்கள் வந்தால் அவங்க நினச்சா ஒரு செகண்டில் அழிச்சிடலாம். பட் அவங்க சும்மா ஹேண்ட் டு ஹேண்டில் பீட் பண்ணுறோன்னு வச்சுப்போமே, ஒரு ஃபேண்டஸியாக அவங்க தொடர்ச்சி சண்டை போட்டுகிட்டே இருப்பாங்க. அவங்க டயர்ட் ஆக மாட்டாங்க. அதேமாதிரி ஹேண்ட் டு ஹேண்டில் பார்த்தீங்கன்னா எல்லா கடவுள்களுக்கும் மாஸ்டர் அப்படின்னு சொல்லி ஆகணும். ஹேண்ட் டு ஹேண்டில் பார்த்தீங்கன்னா அவங்கள பீட் பண்ணுறதுன்றது சாத்தியமே இல்லாத விஷயம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டெத் ஃபோர்ஸ் மேனிபுலேஷன். இவங்கள டெத் ஃபோர்ஸை மேனிபுலேட் பண்ணுவாங்க. அண்ட் எலமெண்ட்ஸ் மேனிபுலேஷன். எல்லா எலமெண்ட்டுமே இவங்க மேனிபுலேட் பண்ணுவாங்க. எல்லா எலமெண்ட்டுமே இவங்க கண்ட்ரோலாக தான் இருக்கும். அண்ட் இன்ஃபினிட்டியாக பார்த்தீங்கன்னா இவங்க சைஸை மேனிபுலேட் பண்ணிக்க முடியும். ஸோ அதாவது இவ்வளோ தான் இவங்க சைஸ் மேனிபுலேட் ஆகும் அப்படிலாம் கிடையாது. இப்போ ஹனுமன் எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம சூரியனோட பெருசாக, சூரியனோட 300 மடங்கு 400 மடங்கு கேலக்ஸி அளவுக்கு அப்படி நம்ம சொல்கிறோம் இல்லையா? பட் அதுவுமே நம்ம கன்ஃபார்மாக தெரியாது. பட் அது இமேஜினபிள் தான். அவருடைய சைஸ் மேனிபுலேஷனுக்கு கண்டிப்பாக லிமிட் உண்டு. பட் இங்கே நம்மளுடைய காளிக்கு பார்த்திங்கன்னா அப்படிலாம் கிடையாது. அவங்க யூனிவர்ஸ் தாண்டி மல்டிவர்ஸ், மெகாவர்ஸ், ஹைப்பர்வர்ஸ் அதெல்லாம் தாண்டி ஆம்னிவர்ஸ் லெவலில் கூட பார்த்திங்கன்னா அவங்களால தன் சைஸை இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும். சைஸ் ஆல்ட்ரேஷனுக்கு லிமிட்டே கிடையாது. அதே மாதிரி அவங்களால சின்னதாக மண் துகளுக்கும் கீழே, நம்மளோட வைரஸுக்கும் கீழே அவங்களால சின்னதாக மாற முடியும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டைம் மேனிபுலேஷன். எல்லா விதமான டைமையும் பார்த்தீங்கன்னா இவங்க மேனிபுலேட் பண்ணுவாங்க. அண்ட் ரியாலிட்டியை மேனிபுலேட் பண்ணுவாங்க. டைமை டிஸ்ட்ராயும் பண்ணுவாங்க. ஸோ இவங்களால் காலத்தையே அழிக்க முடியும். ரியாலிட்டியை எந்த விதத்தை ரியாலிட்டி வார் பண்ணுவாங்க, ரியாலிட்டியை மேனிபுலேட் பண்ணுவாங்க, ரியாலிட்டி ஆல்ட்ரேஷன் பண்ணுவாங்க. டோட்டலாக ரியாலிட்டி இவங்க கண்ட்ரோல் தான் அப்படின்னு சொல்லி ஆகணும். அண்ட் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இவங்க கம்ப்ளீட்டாக இம்மோர்டல். இவங்களுக்கு சாவே கிடையாது. இவங்களுக்கு கொல்லவே முடியாது. கம்ப்ளீட்டாக ட்ரூ இம்மோர்டல். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆம்னிக்ரோனல் பர்செப்ஷன், டெம்பரல் லாக், டெம்பரல் பிளான் மேனிபுலேஷனாக இருக்கட்டும். அண்ட் இதுக்கு சொன்ன மாதிரி மெட்டா டைம் மேனிபுலேஷனாக இருக்கட்டும், ஏஜ் மேனிபுலேஷன் அதெல்லாம் டைம்லேயே வந்துருங்க. ஏஜை மேனிபுலேட் பண்ணுறதுலாம் ஈவெண்ட் மேனிபுலேஷன் அதுவுமே சாதாரண விஷயம் உங்களுக்கு பொறுத்த வரைக்கும், ஒரு ஈவெண்ட்டை மேனிபுலேட் பண்ணுறது. அண்ட் இவங்களால எல்லாமே மேனிபுலேட் பண்ண முடியுங்க. ப்ரிமோர்டியல் ஃபயர் மேனிபுலேஷன், ப்ரிமோர்டியல் டார்க்னஸ் மேனிபுலேஷன், ப்ரிமோர்டியல் லைட் மேனிபுலேஷன், ஆம்னி எலமெண்ட் மேனிபுலேஷன், absolute organic manipulation, absolute vector manipulation, biological force manipulation, dino force manipulation, cosmic manipulation, planetary force manipulation. planetary force manipulation ஒன்றும் இல்லைங்க. பேசிக்காக பார்த்தீங்கன்னா அவங்க இப்போ பேட்டில் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன், கையை வேகமாக நோங்குறாங்க இல்லையா? அப்படி கையை நோக்கும் போது அதுலேருந்து ஒரு ஃபோர்ஸ் வரும் இல்லையா? இப்போ நம்மளே பார்த்தீங்கன்னா வேகமாக கை நோங்கும் போது அதுலேருந்து ஒரு ஃபோர்ஸ் வரும் இல்லையா? காற்று வேகமாக வரும் இல்லையா?
ஸோ அந்த ஃபோர்ஸில் நீங்கள் அடிச்சிங்கன்னா அந்த நீங்கள் எவ்வளோ வேகமாக அடிக்கிறீங்களோ அதை பொறுத்து அந்த பொருள் டேமேஜ் ஆகும் இல்லையா? அந்த மாதிரி இவங்க பேசிக்காக கை நோனாலே வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு பிளானட்டரி லெவலில் இருக்கும். இப்போ ஒருத்தவங்களை பஞ்ச் பண்ண வராங்கன்னு வச்சுப்போமே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேரக்டர் பஞ்ச் பண்ண வராங்கன்னா அந்த கேரக்டர் அந்த இடத்துல விலகிட்டாங்கன்னா அவங்க பஞ்ச் பண்ணாமல் அந்த பஞ்ச் ஒரு ஃபோர்ஸ் மட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா எகத்தில் ஆப்போசிட் ஒரு பிளானட் இருந்ததுன்னா அந்த பிளானட் டிஸ்ட்ராய் ஆகிடும். அண்ட் அதே மாதிரி டைமென்ஷனல் ஃபோர்ஸ் மேனிபுலேஷன், ஒரு டைமென்ஷனே பார்த்தீங்கன்னா அவங்க ஃபோர்ஸில் அழிக்க முடியும். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காஸ்மாலஜி ஃபோர்ஸ் மேனிபுலேஷனாக இருக்கட்டும், எக்ஸ்டென்ஸ் மேனிபுலேஷன், அப்புறம் ரியாலிட்டி வார்ப்பிங் ஆல்ரெடி சொன்னது தாங்க. அண்ட் இவங்க ஆதிசக்தி ஃபார்மில் ஆல்ஃபா ரியாலிட்டியாக இருக்காங்க. ஆல்ஃபா ரியாலிட்டி அப்படின்னா இந்த பிரபஞ்சத்தோடைய ஆதிக சக்தி, அந்த முதல் சக்தின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அந்த ஃபார்ம் இவங்க ஆதிசக்தி ஃபார்ம் எடுத்தாங்கன்னா பேசிக்காக இவங்க ஆல்ஃபா ரியாலிட்டி, மிடில் ரியாலிட்டி, ஒமேகா ரியாலிட்டி. அண்ட் காலி ஃபார்ம்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மிடில் ரியாலிட்டி, ஒமேகா ரியாலிட்டிலாம் கிரியேட் பண்ணுவாங்க. அந்த பவர்ஸ் அவங்ககிட்ட இருக்கும். அப்புறம் ஆம்னி ஃபிசிக்ஸ் மேனிபுலேஷன், மெட்டா ஃபிசிக்ஸ் மேனிபுலேஷன், ப்ரிமார்டியல் ஃபிசிக்ஸ் மேனிபுலேஷன், அவுட்டோபொட்டன்ஸ், அதுக்கப்புறம் லைஃப் ஃபோர்ஸ் மேனிபுலேஷன். பார்த்தீங்கன்னா இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தாங்க. லைஃபை மேனிபுலேட் பண்ணுறதெல்லாம் வந்து பேசிக்காக சிறு தெய்வங்களே இதை பண்ணுவாங்க. ஸோ இவங்களுக்குலாம் சொல்ல தேவை கிடையாது. லைஃப் கிரியேஷன், சூப்பர் நேச்சுரல் லா மேனிபுலேஷன், அப்சல்யூட்லி ஃபிசிக்கல் லா மேனிபுலேஷன், அப்சல்யூட்லி லா மேனிபுலேஷன். அப்சல்யூட்லி லா மேனிபுலேஷன் ஒன்றும் இல்லைங்க, அந்த விதியை இவங்க சேஞ்ச் பண்ண முடியும். இப்போது இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு விஷயம் இருக்குன்னா வச்சுக்கோங்களேன், அந்த விதியை இவங்க மாற்றுவாங்க. இப்போ ஃபிசிக்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஃபிசிக்ஸில் இப்படி தான்ப்பா நடக்கும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் வச்சுக்கோங்களேன், அதெல்லாம் இவங்க ஈஸியாகவே சேஞ்ச் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் யூனிவர்ஸ் டிஸ்ட்ரக்ஷன், யூனிவர்ஸ் கிரியேஷன். ஒரு முழு பிரபஞ்சத்தை படைக்கிறதும் ஒரு முழு பிரபஞ்சத்தை அழிக்கிறதும் எங்களுக்கு அவ்வளோ பெரிய விஷயமா இருக்காது. அண்ட் எங்களால் அன்லிமிட்டட் யூனிவர்ஸை அழிக்க முடியும். அன்லிமிட்டட் அப்படின்னா அது எவ்வளோ வேணாலும் இருக்கலாம். கிட்டத்தட்ட மல்டிவர்ஸை வந்து பார்த்தீங்கன்னா 100 மல்டிவர்ஸ், 1000 மல்டிவர்ஸ், லட்சம் மல்டிவர்ஸ், இது எல்லாத்தையுமே எங்களால் அழிக்க முடியும். பிகாஸ் இவங்க காட் ஆஃப் டிஸ்ட்ரக்ஷன். ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரீமெண்ட்டாக கோவப்பட்டாங்க அப்படின்னா லட்சக்கணக்கான மல்டிவர்ஸை வந்து பார்த்தீங்கன்னா இவங்களால் டிஸ்ட்ராய் பண்ண முடியும். அந்த மல்டிவர்ஸ்னால் டோட்டல் ரியாலிட்டி, அந்த ரியாலிட்டி எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ராய் பண்ண முடியும். இவங்களால் புதுசாக லட்சக்கணக்கான பிரபஞ்சங்களை படைக்கவும் முடியும். பட் காலி ஃபார்மில் படைச்சாங்கன்னா அந்தளவுக்கு அது பெஸ்ட்டாக இருக்காது. அவங்க ஆதிசக்தி ஃபார்மில் படைச்சா தான் பெஸ்ட்டாக இருக்கும். பிகாஸ் காலின்றதே பார்த்தீங்கன்னா உக்ரமான ஒரு கேரக்டர் தானே, உக்ரமான காட் ஃபார்ம் தானே. அந்த ஃபார்மில் அவங்க க்ரியேட் பண்ணாங்கன்னா அவங்க படித்த விஷயமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உக்ரமாக தான் இருக்கும். அண்ட் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இம்மார்டல் பிரேக்கருங்க. ஸோ இம்மார்டலாட்டி பிரேக்கர், சாவே இல்லாதனை வந்து பார்த்தீங்கன்னா இவங்களால் கொல்ல முடியும். அதே சேம் டைம் சாகக்கூடிய பர்சனை வந்து பார்த்தீங்கன்னா சாவே இல்லாதவனா மாற்ற முடியும். அதாவது இம்மார்டலாட்டியே கொடுக்க முடியும். அதே சேம் டைம் இன்னொரு விஷயம் என்னென்னா, ஒரு துளி கூட பவர் இல்லாத ஒரு மனுஷனை ரொம்ப வீக்காக இருக்கான்ப்பா, அவன்கிட்ட பவரே கிடையாதுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அவனுக்கு நை ஆம்னிபோட்டன்ட் பவரை கொடுக்க முடியும். ஸோ அவனை சர்வ வல்லமைக்கு உட்பட்டவனாக மாற்ற முடியும். ஸோ நை ஆம்னிபோட்டன்ட் கிட்டத்தட்ட ஒரு கடவுளுங்க. ஸோ ஒரு சாதாரண மனுஷனை அவங்க நினச்சாங்கன்னா கடவுளாக மாற்றுவாங்க. ஒரு முழு பிரபஞ்சத்தையே படைக்கிற அளவுக்கு சக்தியை கொடுப்பாங்க. அதற்கு இவங்க சுப்பீரியரான கேரக்டர். நெக்ஸ்ட் இவங்களோட இன்டெலிஜென்ஸ் பக்கம் போனால் இவங்க ஒரு ஆம்னி செயின்ட்டுங்க. இவங்களுக்கு எல்லாமே தெரியும். எல்லா விஷயமே பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு தெரியும். பட் உக்ரமாக இருக்கும் போது அவ்வளோ இன்டெலிஜென்ஸாக, அதாவது நை ஆம்னி செயின்ட்டாக தான் இருப்பாங்க. சாந்த சுரூபினியாக மாறும்போது மட்டும்தான், காலி சாந்த சுரூபினியாக மாறும் மட்டும்தான் கம்ப்ளீட்டாக ஒரு ஆம்னிஷியண்ட்டாக மாறுவாங்க. அதுக்கப்புறம் எக்கச்சக்கமான வெப்பன்ஸ் இருக்கும். அது எல்லாமே பார்த்தீங்கன்னா கடவுள்களே கொல்லக்கூடிய அளவுக்கு சக்தி வாய்ந்த வெப்பன்ஸ். அதை பார்த்தீங்கன்னா தனியாக பேச வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுக்கே தெரியும் அவங்க எவ்வளோ சுப்பீரியரான வெப்பன்ஸ் எல்லாம் வச்சிருப்பாங்கன்னு. ஸோ உங்களால் வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் ஹோலை கிரியேட் பண்ண முடியும், எல்லாத்தையும் படைக்க முடியும், எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா மேனிபுலேட் பண்ண முடியும். ஸோ கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு ஆம்னிபொட்டன்ட். எல்லா விதமான எனர்ஜியும் மேனிபுலேட் பண்ணுவாங்க, எல்லா லாவையும் பார்த்தீங்கன்னா மேனிபுலேட் பண்ணுவாங்க, எல்லா கண்ட்ரோலுமே இவங்ககிட்ட இருக்கும். ஏற்கனவே சொன்ன மாதிரி இவர் ஆம்னிபொட்டன்ட் பீயிங்காக இருக்காங்க. அண்ட் இவங்களால் வந்து பார்த்தீங்கன்னா ஆம்னிபொட்டன்ட் அப்படின்னா ஒவ்வொரு ஆம்னிபொட்டன்ஸில் டிஃப்ரென்ஸ் இருக்குது. சில ஆம்னிபொட்டன்ட் பீயிங்ஸால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த யூனிவர்ஸுக்குள்ளே மட்டும்தான் அந்த ஆம்னிபொட்டன்ட் ஒர்க் ஆகும். அந்த யூனிவர்ஸுக்குள்ளே தான் அவங்களுக்கு எல்லா சக்தி இருக்கும். பட் அந்த யூனிவர்ஸை தாண்டிட்டாங்க அப்படின்னா அவங்க சக்தி குறைஞ்சிடும். எக்ஸாம்பிள் பிரம்மதேவன் எடுத்துக்கோங்களேன். பிரம்மதேவன் வந்து பார்த்தீங்கன்னா மல்டிவர்ஸ் லெவல் பீயிங் கிடையாது. அவரால் யூனிவர்ஸுக்குள்ளே மட்டும்தான் ஒரு சுப்ரீம், மல்டிவர்ஸ் லெவலில் ஒரு சுப்ரீம் கிடையாது. பட் மகாகாளி அப்படி இல்லைங்க, அவங்க மல்டிவர்ஸ் லெவல்லையுமே பார்த்தீங்கன்னா சுப்ரீம் தான். அதுவும் அவங்களோட அல்டிமேட் ஃபார்மான ஆதி பராசக்தி ஃபார்ம்லாம் எடுத்துட்டாங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக இந்த என்டையர் ஆம்னிவர்ஸுமே பார்த்தீங்கன்னா அவங்க கண்ட்ரோலில் தான் இருக்கும். என்டையர் ஆம்னிவர்ஸுமே அவங்க உள்ளங்கை இது கூட நீங்கள் சொல்லலாம். அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா அவங்க சுப்பீரியரான ஒரு கேரக்டர், சுப்பீரியரான ஒரு காட். சரி, ஓகே. இப்போ நம்ம நரசிம்மர் பக்கம் போவோம். நரசிம்மருக்கும் அதே தாங்க. நரசிம்மருக்கு பார்த்தீங்கன்னா இன்ஃபினிட்டியாக ஸ்ட்ரென்த் இருக்குது, இன்ஃபினிட்டி டியூரபிலிட்டி, இன்ஃபினிட்டி ஸ்பீடு, இன்ஃபினிட்டி ஸ்டாமினான்னு சொல்லிட்டு இவருமே பார்த்தீங்கன்னா இன்ஃபினிட்டியாக இருக்கும். அதேமாதிரி பயங்கர உக்ரமான ஒரு கடவுள். இவர் கத்துறது மூலியமாக பார்த்தீங்கன்னா இந்த பிரபஞ்சமே பார்த்தீங்கன்னா ஷேக் ஆகும்னு சொல்லலாம். இப்படி நம்ம காளி தேவி வந்து பார்த்தீங்கன்னா டான்ஸ் ஆகினான்னா பிரபஞ்சமே ஷேக் ஆகும். அதே மாதிரி தான். பட் அவங்க கத்துறதும் பயங்கரமாக இருக்குங்க. இவர் சிங்க ரூபத்தில் இவர் கர்ஜனை பண்ணும்போது பயங்கரமாக இருக்கும். பட் அவங்க பேசிக்காக நார்மலாகவே கத்துனாலே பார்த்தீங்கன்னா அது பயங்கரமாக இருக்கும். ஸோ இவர் கத்துறதுனாலே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் மாறும். அண்ட் அது சவுண்டு, இவர் கத்துன மூலியமாக சவுண்ட் இருக்கு இல்லையா, அந்த சவுண்டு
பயங்கர பவர்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இவ்வளோ காஸ்மிக் மேனிபுலேஷன், டைமென்ஷனல் மேனிபுலேஷன், எக்கச்சக்கமான மேனிபுலேட் பண்ண முடியுங்க. எல்லா மேனிபுலேட்டும் இருக்குது. ஃபயர் மேனிபுலேஷன், ப்ரிமோட்டியல் ஃபயர் மேனிபுலேஷன், டார்க்னஸ் மேனிபுலேஷன், அப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ரிமோட்டியல் லைட் மேனிபுலேஷன், டைம் மேனிபுலேட் பண்ண முடியும், டைம் அண்ட் ஸ்பேஸை மேனிபுலேட் பண்ண முடியும், ரியாலிட்டியை வார் பண்ண முடியும். எக்கச்சக்கமான பவர்ஸ் பார்த்தீங்கன்னா இவர்கிட்ட இருக்குது. அண்ட் பேசிக்காக பயங்கர பவர்ஃபுல்லான ஒரு கடவுள் அப்படின்னு சொல்லி வரும். ஹேண்ட் டு ஹேண்டில் பயங்கர சுப்பீரியராக இருப்பார். அண்ட் இவரால் பார்த்தீங்கன்னா இன்ஃபினிட்டியாக வந்து பார்த்தீங்கன்னா சைஸை ஆல்ட்ரேட் பண்ண முடியும். இன்ஃபினிட்டியாக சைஸை வந்து பார்த்தீங்கன்னா சின்னதாக மாற்ற முடியும். எல்லாமே பண்ண முடியுங்க. இப்போ காலிக்கு சொன்னோம் இல்லையா, ஸோ எல்லாமே பண்ண முடியும். பட் காலிக்கு ஏன் அதிகமான பவர்ஸ் என்ன பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சோர்ஸ் அதிகமாக இருக்குது. மகாவிஷ்ணு எடுத்த இந்த அவதாரம் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் டைம் தான் எடுத்திருக்காரு இல்லையா, பட் காலி நிறைய டைம் எடுக்கிறதுனால அவங்களுக்கு சோர்ஸ் அதிகமாக இருக்குது, அவங்களுக்கு ஃபீட்ஸும் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. சரி, ஓகே, இப்போ நம்ம கன்க்ளூஷன் பார்க்கலாம். இந்த 2 சுப்ரீம் பீங்ஸ், மகாவிஷ்ணுடைய ரொம்ப சக்தி வாய்ந்த ரொம்ப உக்கிரமான அவதாரமான நரசிம்மருக்கும் பார்வதியோட சக்தி வாய்ந்த உக்கிரமான அவதாரமான மகாகாலிக்கும் பேட்டில் என்னதான் என்ன ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா நரசிம்மர் வீரபத்ரர் மற்றும் பத்ரகாளியை பீட் பண்ணியிருக்காருங்க. பத்ரகாளி வீரபத்ரர் தான் நரசிம்மர் உட்காரம் தாங்க முடியாமல் சிவபெருமான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களை தடுத்து நிறுத்துங்கன்னு சொல்லி அனுப்புனார். ஸோ அப்படி அனுப்பும்போது வந்து பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக பார்த்தீங்கன்னா டிஃபீட் ஆகிடுவாங்க. ஸோ அவர் சரமாரியாக போட்டு பார்த்தீங்கன்னா இவங்களை சாத்த ஆரம்பிச்சிருவார். ஸோ இவங்களை சரமாரியாக பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ணிடுவார். அவங்களுடைய பவர்ஸ் யூஸ் பண்ணி இவங்களை அட்டாக் பண்ணாலும் அவருக்கு ஒன்றுமே ஆயிருக்காது. அதாவது நரசிம்மர் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களோட பவர்ஸ்லாம் பெரிய பொட்டாக எடுத்துக்க மாட்டார். ஈஸியாக பார்த்தீங்கன்னா 2 பேரும் பீட் பண்ணிவிடுவார். ஸோ இவங்களே வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக வந்து பார்த்தீங்கன்னா அவரை பார்த்து பயந்து ஓடுவாங்க. பத்ரகாளியே வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ஓடுவாங்க அவரை பார்த்து, நரசிம்மரை பார்த்து. அந்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நரசிம்மர் பயங்கர பவர்ஃபுல்லான ஒரு கேரக்டரும் கூட. பட் இந்த பத்ரகாளி மகாகாலியோட கம்ப்ளீட் ஃபார்மே கிடையாது. அது பார்வதியோட கம்ப்ளீட்டான ஒரு அவதாரம் கிடையாது. அவங்க கால் குலுசுலையும் தோன்றியவங்க தான். என்னதான் அவங்க கால் குலுசுலையும் தோன்றின்னு சொன்னாலும் இவங்களுமே அவங்களோட ஒரு சக்தி தான், அதே மாதிரி அவங்களுடைய ஒரு அம்சம் தான். ஸோ பத்ரகாளி வந்து டெக்னிக்கலி டிஃபீட் தாங்க நம்ம நரசிம்மர்கிட்ட. பார்வதி காலில் இருந்த சாதாரண கொலுசே வந்து பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு பயங்கரமாக பேட்டில் பண்ணியிருக்கும். அதே மாதிரி இந்த பேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சில சோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2 பக்கமும் வந்து பார்த்தீங்கன்னா சாதகமாக இருக்குது. சில இடங்களில் வந்து பார்த்தீங்கன்னா நரசிம்மர் பார்த்தீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கார். நரசிம்மர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பத்ரகாளியை பீட் பண்ணிட்டாரு, கண்டிப்பாக மகாகாலியை பீட் பண்ணுற அளவுக்கு அவரால் போக முடியும் அப்படின்ற மாதிரி சில கருத்துக்கள் பேசப்படுது. ஸோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சில ஒப்பீனியன் பேசப்படுது. அதே மாதிரி சில இடங்களில் வந்து பார்த்தீங்கன்னா கிருஷ்ணரால் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்காகவே நிறைய பேர் சொல்கிற கருத்து என்னன்னா கிருஷ்ணரால் நரசிம்மரை பீட் பண்ண முடியும். அதாவது கிருஷ்ண அவதாரம் வந்து பார்த்தீங்கன்னா நரசிம்ம அவதாரத்தை விட பவர்ஃபுல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் கிருஷ்ணரால் மகாகாலியை பீட் பண்ண முடியாது. ஸோ இது என்னோடய ஒப்பீனியன் கூட தான். கிருஷ்ணரால் கண்டிப்பாக மகாகாலியை பீட் பண்ண முடியாது. அதுக்கு மகாவிஷ்ணு ஃபார்ம் எடுக்கிறோம். ஸோ கிருஷ்ணரால் முடியாதுன்ற பட்சத்தில் கிருஷ்ணரால் நரசிம்மரை பீட் பண்ண முடியும், ஆனால் மகாகாலியை பீட் பண்ண முடியாது. அப்போது நரசிம்மராலையும் மகாகாலியை பீட் பண்ண முடியாதுன்றது தானே இதோட ரிசல்ட் வருது. ஸோ இப்படி ஒரு பாயிண்ட்டாக நம்ம எடுத்துக்க முடியும். இன்னொரு பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பார்வதிக்கு, அதாவது நம்ம காளிக்கு வந்து 2 பாயிண்ட் இருக்குது. இது ஒரு பாயிண்ட். இன்னொரு பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சிவபெருமான் வந்து பார்த்தீங்கன்னா சரப அவதாரம் எடுத்து நரசிம்மரை பீட் பண்ணுவார் இல்லையா, அப்போது இவங்க 2 பேரையுமே சமாதானப்படுத்துறதுக்காக பிரத்யன் தேவி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அவதாரம் எடுத்திருப்பாங்க அம்மன். ஸோ அந்த பிரத்திங்கரா தேவி வந்து பார்த்தீங்கன்னா காளி லெவலுக்கு ஈக்குவலான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஏன்னா மகாகாளி தான் பார்வதியுடைய 2nd மோஸ்ட் பவர்ஃபுல். பிருத்திங்கரா தேவி அந்த லிஸ்ட்டில் வராது. ஸோ இந்த பிருத்திங்கரா தேவி வந்து பார்த்தீங்கன்னா நரசிம்மருக்கு ஈக்குவலான ஒரு ஃபார்ம்னு சொல்கிறாங்க. பட் காளி ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா பிருத்திங்கரா தேவியை விட ரொம்பவே பவர்ஃபுல்லான ஒரு ஃபார்ம். ஸோ அப்படி பார்க்கும்போது நரசிம்மரை விட மகாகாளி பவர்ஃபுல் அப்படின்ற மாதிரி இதில் தெரிய வருது. சில சோர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நரசிம்ம அவதாரத்தை பார்த்து பார்வதி அச்சப்பட்டதாகவும், அதாவது இவ்வளோ பயங்கரமாக இருக்குது, காளியை விட இது பயங்கரமாக இருக்குது அப்படின்னு அவங்க சொன்னதாகவுமே சில இடத்துல மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கு. பட் அது எந்தளவுக்கு உண்மை நமக்கு தெரியாது. அதே சேம் டைம் வந்து பத்ரகாளி அண்ட் வீரபத்ரம் 2 பேருமே அசால்ட்டாக பீட் பண்ண நம்ம நரசிம்மரால் மகாகாளியை பீட் பண்ணுறது அப்படின்றது கன்ஃபார்ம் முடியாது அப்படின்னு சொல்ல முடியாது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நரசிம்மர் வந்து சரபா அவதார் கிட்ட டிஃபீட் ஆகிருப்பார். பட் காளி வந்து பார்த்தீங்கன்னா சரபாவோட மோதி இருந்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்களும் டிஃபீட் தான் இருப்பாங்க. பிகாஸ் சரபா அவரது பீட் பண்ணவே முடியாது. காளி ஃபார்மாலும் சரி நரசிம்மர் சரியும் சரி இவங்களால் கண்டிப்பாக சரபா பீட் பண்ண முடியாது. ஏன்னா சிவபெருமான் இருக்கு இல்லையா, சிவபெருமானை பீட் பண்ணுறது சாத்தியமே இல்லாத விஷயம். ஸோ கண்டிப்பாக வந்து சிவன் நினச்சாருன்னா நரசிம்மரை பீட் பண்ணிடலாம், காளியும் பீட் பண்ணிடலாம். ஸோ பட் காளி கூட ஒரு பேட்டில் பண்ணலை, அதனால் அவங்க டிஃபீட் ஆகலை. வரைக்கும் அவங்க அன்டிஃபீட்டாக தான் இருக்காங்க. பட் நரசிம்மரோட பேட்டில் பண்ணிட்டாரு, அதனால் அவங்க டிஃபீட் ஆகிட்டாங்க. சரி, ஓகே, ஃபைனல் கன்க்ளூஷன் பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா சோர்ஸ் என்ன தான் காளிக்கு அதிகமாக இருந்தாலும், அட்வான்டேஜ் அவங்களுக்கு அதிகமாக இருந்தாலும் நம்ம நரசிம்மரை குறைச்சி இட போட்டுறக்கூடாது. ஏன்னா அவருடைய உக்ரன்றது ரொம்ப 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 அதிகம். மகாலட்சுமி வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபார்மை பார்த்து பயந்து போயிட்டாங்க. ஸோ அவங்க எவ்வளோ பவர்ஃபுல் உங்களுக்கே தெரியும். ஸோ அவங்களே வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ பயங்கரமாக இருக்கான், இந்த உக்ரம் ரொம்ப உக்ரமாக இருக்கான் அப்படின்னு சொல்லி அவங்களே வந்து பார்த்தீங்கன்னா பயந்துருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா பயங்கர பவர்ஃபுல்லான ஒரு ஃபார்ம் தான் நம்ம நரசிம்மர ஃபார்ம். அதனால் அவர் கண்டிப்பாக நம்ம வந்து குறைச்சி இட போட முடியாது. இந்த பேட்டில் எனக்கு தெரிஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ட்ரா தாங்க ஆகும். 2 பேரும் பேட்டில் பண்ணால் ஒன்று சண்டை நடந்துக்கிட்டே இருக்கும், இல்லைனா நரசிம்மர் வின் பண்ணலாம், மகாகாளியை பீட் பண்ணலாம். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா அவர் பத்ரகாளியை பீட் பண்ணிட்டார். ஸோ மகாகாளியை பீட் பண்ண பத்ரகாளி வீரபத்ரர் 2 பேருமே அசால்ட்டாக பீட் பண்ணிட்டாரு. மகாகாளி பீட் பண்ண பல யுகங்கள் எடுத்து அவர் பீட் பண்ணலாம், இல்லைனா ஈஸியாகவே பீட் பண்ணலாம். இன்னொன்று காளி வின் பண்ணலாம். காளி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாகவே வந்து பார்த்தீங்கன்னா நரசிம்மரை பீட் பண்ணலாம், தூக்கடிக்கலாம். இல்லைனா அவங்க வந்து ரொம்ப நேரம் பல யுகங்கள் சண்டை போட்டு
நம்ம நரசிம்மரை தோக்கடிக்கலாம். இல்லைனா இவங்க 2 பேரும் சண்டை போட்டுகிட்டே இருக்கலாம், யாருமே வின் பண்ணாமலும் இருக்கலாம். ஸோ அது ட்ராவும் முடியலாம். அது அங்கே நடக்கக்கூடிய சுச்சுவேஷன், சாரிங்க தப்பாக சொல்லிட்டேன். ஏன்னா சுச்சுவேஷன்றது மனிதர்களுக்குள்ள மற்ற சூப்பர் ஹீரோது மட்டும் தான் பொருந்தும், மற்ற காட்ஸுக்கு மட்டும் தான். பட் இவங்க சுப்ரீம்ன்றதுனால சுச்சுவேஷனும் இவங்க கண்ட்ரோலில் தான் இருக்கும், எல்லா ரியாலிட்டியுமே இவங்க கண்ட்ரோலில் தான் இருக்கும். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா யார் ஜெயிப்பான்னு சொல்கிறது சத்தியமாக முடியாத காரியம். பிகாஸ் எனக்கு தெரிஞ்சு இது ட்ரா தாங்க ஆகும். 2 ஆர்மி பட்டன் பீக்ஸ் நடந்தால் என்ன ஆகும்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பாக ட்ரா தான். பட் இன்னொரு விஷயம் சொல்லி ஆகணும், இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சிவபெருமானோட சரப அவதாரம் வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக சரப அவதாரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா காளியும் சரி நரசிம்மரும் சரி 2 பேருமே பீட் பண்ண முடியும். ஸோ நீங்கள் என்ன guys நினைக்கிறீங்க? உங்களோட கருத்தில் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கான்றதை பற்றியும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் அந்த வீடியோவில் நாய்ஸ் இருந்துச்சுன்னா தயவுசெய்து மன்னிச்சிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோ பார்த்தீங்கன்னா சரி பண்ணிக்கிறேன். அண்ட் தேங்க்யூ guys. வீடியோ பற்றி ரொம்ப நன்றி. இதே மாதிரி நல்ல வீடியோ மீட் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.